ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூஷன் அண்ட் ஸ்டைல். இங்கே நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கொள்ளு சட்னி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சீரகம், கொத்தமல்லி, மிளகு, வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இப்போ நம்ம வந்து 200 கிராம் கொள்ளை வந்து ஒரு 3 தக்காளி போட்டு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு ஒரு 8 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கினு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பார்த்து எடுத்துகிட்டு இப்போ வேக வச்சு கொள்ளு அதோடைய தக்காளி பழம், வேக வச்ச தக்காளி பழத்தையும் போட்டு சட்னி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நெய்யோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஹாட்டாக ஒயிட் ரைஸ் கூட நெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி ஆட்டி எடுத்த சட்னியில் பொடி பொடியாக நறுக்கி வச்சா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. மத்தியானம் லஞ்சுக்கு கொஞ்சம் நெய் விட்டு இந்த மாதிரி கொள்ளு சட்னி ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.